ம் 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 ம். அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படியா முடவனே மாலை போல குதிப்பானோ. அல்லேலூயா. என்ன அர்த்தம்னு உங்களுக்கு அழகா விலைக்கு சொன்னாங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதம் அப்படி நீங்க துள்ளி குதிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற நன்மையை நினைச்சு குதிக்க போறீங்க. எப்படி குதிக்க போறீங்களா? முடவன் அவருக்கு கால் வந்துச்சுன்னா எப்படி குதிப்பார் நினைச்சு பாருங்களேன். அப்படி உங்களுக்கு ஒரு கால் வரப்போகுது. அல்லேலூயா. போன் கால், மற்றதுக்கெல்லாம் கால் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, உங்களுக்கு ஒரு கால் வரப்போகுது. அந்த கால் வந்த உடனே என்ன பண்ண போறீங்க? துள்ளி குதிக்க போறீங்க, சந்தோஷப்பட போறீங்க. அதுதாங்க தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்படிதான் வித்தியாசமா கொடுத்தார். அப்படியாக உங்களுக்கு இந்த மாதம் அற்புதங்களை கொடுக்க போறார். துள்ளி குதிக்க போறீங்க. உங்க குடும்பத்துல ஏதோ செய்யப்படாத காரியத்தை செய்ய போறார். மான் கால்களை போல துள்ள போறீங்க. அற்புதங்களை செய்ய போறார். அல்லேலூயா. அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போறார். நீங்க என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும். எனக்கு செய்ய போறார், எனக்கு செய்ய போறார். யாரெல்லாம் நினைச்சீங்க அந்த வசனத்தை விளக்குறப்போ, ஆண்டவரை நான் துள்ளி குதிக்க போறேன் ஆண்டவரை. இப்ப குதிக்க முடியுமா? ஆனா குதிப்பேன். ஏன்னா ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்துட்டா, ஒரு அற்புதத்தை செய்துட்டா, மிராக்கிள் பண்ணிட்டா, குதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார். நேற்று முழுவதும் வேத வசனத்தை புரட்டி புரட்டி எல்லாம் பார்த்தேன். ஒன்றுமே எனக்கு கொடுக்கல. ஆனால் 3-4 வசனங்களை எடுத்து வேதத்தை ஆராய்ஞ்சா எது வரைக்கும் 10 மணி வரைக்கும் போராடினேன். போராடி கடைசியில் பார்த்தேன், இது கொடுக்கறதா, இதை கொடுக்கறதா, இதை பண்ணுறதான்னு கடைசியில் போராடிட்டு கடைசி எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு தெரியல, நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களை கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம் எல்லாமே. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பாத்திரம் வச்சுட்டு கடைசி வரைக்கும் என்ன பேசணும்னு ஒரு நிலையே இல்லாத படுத்துட்டேங்க. அல்லேலூயா. ஆனால் படுத்தா தூங்க முடியுமா? அநேக குடும்பங்களே போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள். 12 மணிக்கு மேலே ஐயாவுக்கு கால் வருது. நல்லா தூங்கி கொண்டு இருக்கும்போது 11 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கலை. ஏன்னா போராடி கொண்டு இருக்கிற வசனத்தில் ஏன் வசனமே எடுக்க முடியல. எடுத்து வைக்கிறேன், ஆனால் அதை பேசணும்னு என் மைண்டில் வரல. ஆனால் பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கடைசியில் விடிகாலமே 2:30 மணிக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து எதை பேச வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் அதை நான் எப்பயோ எடுத்து வச்சது, அதை பேசும்படி. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்கிறவர். இரவு சில குடும்பங்களுக்காக செபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து செபிங்க. நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு, வெளியே மற்ற குடும்பங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். என்ன ஆண்டவரே பேசணும்னு பார்த்தா, ஒரு சொப்பனம் பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் பெசியாசிஸ்டம் நானும் தான் வைக்கிறோம் அந்த தோட்டம். ஆனால் சின்னதாக பார்க்குறப்ப எனக்கு இருக்கிறது. ஏன் சின்ன சின்னதாக நட்டுட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்து 2 நாள் கழித்து பார்த்தா பெரிய தோட்டமாக இருக்குது, பெரிய இடமா இருக்குது, பெரிய தோட்டமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா நம்ம நட்டு வச்சதெல்லாம் சின்ன சின்னதாக இப்போ தான் நட்டோம். பார்த்தேன் அது பக்கத்தில் நிறைய கன்று வந்து பெரிய தோட்டமாக இருந்து. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பெரியதளவு அந்த மாதிரி தோட்டம் நான் பார்த்ததில்ல. அது மாத்திரம் இல்லை, வெறும் தோட்டத்தை மாத்திரம் பார்க்கலங்க, அந்த தோட்டத்தில் நான் பார்த்த பழம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. மேலே இருந்து கீழே வரைக்கும் வாழைப்பார் தாறு ஃபுல்லாக முழுவதாக பார்த்தேன். அல்லேலூயா. அந்த பழம் எப்படி இருந்துச்சு, மேலே இருந்து கீழே வரைக்கும் தார் பார்த்துருக்குறோம். எங்கே மார்க்கெட்டில், ஆவடி மார்க்கெட்டில் கூட பார்த்துருக்குறேன். பெரிய தாராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல நிச்சயதார்த்தத்துக்கு, கல்யாணத்துக்கு நல்லா பார்த்து, நல்லா மாப்பிள்ளை வீட்டார் பார்த்து, அப்பா அவ்வளோ பெருசுன்னு ஆச்சரியப்படத்தக்காத பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து அப்போ சும்மா அப்படி பெருமையாக வைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு மேலே பார்த்துங்க, அப்பேற்பட்ட அந்த தோட்டத்தில் பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்ம தோட்டமாய் உண்டாயிருக்கிறார். அந்த தோட்டத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நிறைய தோட்டம் இருக்குது வேத வசனத்தில். ஒரு சில தோட்டங்களை மட்டும் நம்ம பார்த்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. 4 விதமான தோட்டத்தில் ஒன்று, ஒரு ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆண்டவர் என்ன பண்றாரு, தோட்டத்தை உண்டாக்குறார். அது என்ன தெரியுங்களா? லூசிபரின் காலத்தில் முதல் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் படிங்களேன், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் ஆதியிலே சிருஷ்டித்தார். அப்பொழுதே ஒரு தோட்டம் உண்டாயிற்று. ஆனால் யாரு? லூசிபெரானால அந்த தோட்டம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்குகிறார். அது எப்படின்னு பார்க்கலாமா? அந்த ஆதியிலே விழுந்து போன தோட்டம், அது என்ன தோட்டம்? விழுந்து போன தோட்டம். தேவதூதர்கள் என்ன பண்றார்கள்? விழுந்து போன தோட்டமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதில் நீங்கள் எசேக்கியேல படித்தா, எரேமியால படித்தா, எசேக்கியேல் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். எசேக்கியேல் 28:11, எரேமியா 4ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை பற்றி இருக்கும். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் எப்படி விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அப்படியாக நாம் இந்த காலத்திலே ஆண்டு நமக்கு படைக்கப்பட்ட தோட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், தேவனோடு எப்படி உறவாட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த தோட்டத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2:8, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. 2:8 பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தை, அந்த என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை பற்றி முதலாவது முன்னாடியே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், அது வேறு விதத்தில். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும். இந்த தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றார்? மனுஷனை கடைசியாக தான் உண்டாக்குறார் இல்லையா? இந்த தோட்டத்தை உண்டாக்கி இந்த மனிதனுக்கு என்னென்ன தேவை, ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னே அவனுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறது என்று ஆண்டவர் உண்டாக்கினார். மனுஷனுக்கு என்னென்ன தேவை உண்டு? உணவு, இருப்பிடம், ஆகாரம், எல்லா தேவைகள். அல்லேலூயா. தண்ணீர், மரம், செடி, கொடி, அல்லேலூயா, காற்று, நீர், ஆகாரம், உடை, எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக தான் மனுஷனை படைச்சார். அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தை மனிதனுக்காக படைத்தார். அவனுக்கு வேண்டிய எல்லாவித காரியங்களையும் அழகா நேர்த்தியாய் செய்து மனிதனுக்காக ஆண்டவர் தோட்டத்தை படைத்தார். ஆனால் அந்த தோட்டத்தில் என்ன ஆகிவிட்டது? விலகி ஓட வேண்டியதாயிடுச்சு. அந்த தோட்டத்தில் என்ன வந்துடுச்சு? பாவம் வந்துடுச்சு. அதனால் அந்த 2ஆம் தோட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? பாவம் வந்து விட்டது. அல்லேலூயா. அந்த பாவம் செய்தனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த மனுஷனை வெளியே அமிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர் என்னெல்லாம் அந்த தோட்டத்தில் கொடுத்தார்? அந்த என்ன மாதிரி விருட்சம் தோட்டத்திலே வாழ்ந்துருக்காங்க, இன்னும் வாழ்கிறாங்க இல்லையா? சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் போய் அங்கே யார் அவங்கெல்லாம், இந்த இவங்கெல்லாம் போயிட்டு அங்கேயே இருந்து அந்த பழத்தையே ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். இன்னும் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அழகாக மனுஷனை, அது மாத்திரம் இல்லை, மனுஷனை எப்படி இருக்கிறான்னு ஆண்டவர் நினச்சாரு? தனியாக இருக்கிறான். ஒரு மனுஷன் தனியாக இருந்தால் என்னென்ன நடக்கும்? எல்லாருக்கும் தனியாக சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா? தனியாக இருந்தால் என்ன ஆகிடும்? சீக்கிரம் போயிடுவாங்க. கும்பலாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. கும்பலில் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், நம்முடைய காரியங்களை செய்துக்கலாம். இந்த ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளால் வளர்க்க முடியுமா? அப்போ 5 பிள்ளைங்களை ஒரே ஆள் வளர்த்தாங்க. இப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அந்த தனியாகிட்டு என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு பிள்ளைய வளர்க்க போராடி கொண்டு இருக்கிறோம். அப்போ தனிமை என்ன பண்ணோம்? அதனால தான் ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அந்த தோட்டத்திலே தனியாக வாழ்ந்து சீக்கிரத்தை மடிந்து போகக்கூடாது என்று உனக்கு இன்னொருவரை கொற்றை எடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தோட்டத்தில் அவ்வளவும் படைச்சார். ஆனால் 3ஆம் மனுஷனை அவங்களை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க? ஒரு 3ஆவது மனுஷனை அவன் பேச்சை கேட்டாங்க. அதனால தான் அங்கே பாவம் வந்துச்சு. அந்த 3ஆவது மனுஷனை உள்ளே சேர்க்காத இருந்தால் அவனுக்கு பிரச்சனையே இருந்திருக்காரு. இப்படி தான் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகிப்போச்சு? நம்ம குடும்பம் என்ற தோட்டம் முறிந்து விடுகிறது. பிரச்சனை வந்துடுது, கஷ்டம் வந்துடுது, வியாகுலம் வந்துடுது, நெருக்கடி வருகிறது. இதில் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு வேண்டிய ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா தனியா இருந்தா அவ்வளவுதான். ஆனா நல்ல குடும்பத்தோடு இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, ஆவிக்குரிய ஜீவித்தை வளருவாங்க. அது இல்லாத நல்ல ஜீவனையும் கொடுப்பார். தனியா இருக்கிறவங்க சீக்கிரம் மறிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இருக்க முடியாது. தனியா படுத்தா என்ன வரும் பார்த்தீங்களா? தேவையில்லாத யோசனை வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும், தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, வேதனை, துக்கம், கண்ணீர், பாடு. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தோட்டத்திலே எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு உலாவி கொண்டு இருக்க வேண்டும். அங்க தேவனோடு உலாவி கொண்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவனை விட்டு விலகி ஆண்டவர் கேட்கிற, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நம்ம எங்கே இருக்கிறோம்? தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோமா? வெளியே இருக்கிறோமா? ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறோமா? இன்று நம்மை பார்த்து கேட்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்த வேண்டும். நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? இந்த தோட்டத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை உருவாக்கினார், உண்டாக்கினார். அவர் எங்கே இருக்கிறேன்னு கேட்கிறார். ஆதாம் எங்கே இருந்தாங்க? தன்னை ஒளித்து கொண்டான். அல்லேலூயா. எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், எங்க போயிட்டீங்க? சபையில யாரும் காணுமே. அல்லேலூயா. எங்க போயிருக்கீங்க? அல்லேலூயா. தேவன் திடீரென்று பார்த்தா, என்ன இவ்வளோ பேர் இன்னைக்கு காணுமே? ஆண்டவர் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தோட்டத்தை நமக்காக அழகாக படைச்சார், நல்ல நீரூற்றை உண்டாக்கினார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்தார், நல்ல சமாதானத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, நான் பரிதபிக்கிறேனே, கஷ்டப்படுகிறேனே, வேதனைப்படுகிறேனே, துக்கப்படுகிறேன். ஏன்? தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா? பாவத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாளை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க பாவம் செய்தனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகி போன வேண்டியதாகி போச்சு. என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? வெளியே அமிச்சிட்டார். அல்லேலூயா. அதில் இருக்கிற வரைக்கும் தாங்க சந்தோஷம், அதில் இருக்கிற வரைக்கும் சமாதானம். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எங்கே என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? தேவனை குறித்து பேசுகிறோமா? மற்ற காரியத்தை குறித்து பேசுகிறோமா? நேரத்தை வீணெடுத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நம் தோட்டத்துக்குள் இருக்கும்போது நமக்கு நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. இந்த தோட்டத்துக்குள்ளே நாம் விலகி போகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு தோட்டத்தை பார்க்கலாமா? இந்த தோட்டம் என்ன பண்ணுச்சு? பாவம் வந்துருச்சு. அதனால நம்ம வெளியே போக வேண்டியதா ஆயிடுச்சு. அடுத்த தோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மத்தேயு 26:36, யோவான் 18:1. எல்லாருக்கும் அந்த தோட்டம் தெரியும், கெத்செமனே தோட்டம். அல்லேலூயா. இந்த தோட்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெபித்தார். அல்லேலூயா. அந்த தோட்டம் என்ன தோட்டம் தெரியுங்களா? சாத்தானை தோற்கடித்த தோட்டம். அல்லேலூயா. சாத்தானை முறியடித்த தோட்டம் அந்த கெத்செமனே தோட்டம். அல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல போராடி ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தோட்டமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்குள்ளே தேவன் போராடி ஜெபித்தார். அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் மாறினது. அப்படி ஜெபித்தாருங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எப்படி ஜெபிச்சார்? உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. தன்னை அங்கே ஒப்பு கொடுத்தார். இங்க தோட்டமாகிய இந்த இடத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அல்லேலூயா நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய கஷ்டம் போராட்டத்துக்குள்ளே கர்த்தர் அற்புதங்கள் நமக்கு செய்வார். அல்லேலூயா. தேவன் பிதாவிடம் போராடி வெற்றி பெற்றார். அல்லேலூயா. எதுக்காக வந்தாரோ அந்த சித்தத்தை அந்த கெத்செமனே தோட்டத்திலே நிறைவேற்றினார். அல்லேலூயா. அங்கே ஜெபித்தார், ஆண்டவரோடு உறவாடினார். இந்த நாட்களே அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு ஜெபிக்கிற இடத்தை தேடி கொண்டு போனார். அல்லேலூயா. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? 1 மணி நேரமாவது எனக்காக அந்த ஜெப தோட்டத்திலே காத்து கொண்டிருக்கும் ஜெபிக்க முடியாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா.
அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் போராடி சாத்தானோடு போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. நாம் இந்த இடத்துல வந்து இந்த தோட்டமாகிய சபையிலே வந்து போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளை அப்படி நாம் செய்யும்போது பெரிய அற்புதங்களையும் நாம் சாட்சிகளாய் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாட்களே இப்படி உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் என்ன கேட்குறாரு? 1 மணி நேரமாக சீஷர்களை பார்த்து கூடவே இருந்தவங்க, அவர் செய்த அற்புதத்தை கண்ணார கண்டவர்கள். அல்லேலூயா. என்னது? அந்த தண்ணி கடல்லையே நடக்க வச்சார். பேதுரு நடக்க வச்சார் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கும் போஷித்தார். கண்ணாரை கண்டவர்கள். அல்லேலூயா. கூடவே இருந்தவர்கள். ஆனால் அந்த 1 மணி நேரம் கூட அவங்களால என்ன நித்திர மயக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் வேகத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நித்திர மயக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் போராடினார், செபித்தார். அல்லேலூயா. நீங்களும் போராடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது, கண்ணீரோடு செபிக்கும் போது, அந்த தோட்டமாக கெத்செமனே தோட்டத்தில் எப்படி போராடி ஜெயித்து சாத்தானை தோற்கடித்தாரோ அப்படியாக தேவன் உங்களை தோற்கடிக்க வல்லவராய் இருக்கிறார், அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்று நாம் என்ன பண்ண வேண்டும்? சாத்தானை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். எப்ப பாரு சாத்தான் சாத்தான் சொல்லாதீங்க. அவனை நம்மளால் தோற்கடிக்க முடியும், அவனை வீழ்த்த முடியும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம தைரியமா தோட்டத்துக்குள்ள கெத்செமனே தோட்டத்தில் வந்து செபிங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசியா ஒரு தோட்டத்தை பார்த்து முடிச்சிடலாமா? யோவான் 19:41 படிங்க. யோவான் ம் 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 ஆ ஆ அல்லேலூயா. அங்க என்ன அங்க இருந்தது? ஒரு தோட்டம், கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டம் தானே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த கல்லறை தோட்டத்தில், புதிய கல்லறை தோட்டத்தில் ஆண்டவரை வைச்சாங்க. அல்லேலூயா. அந்த தோட்டம் என்ன தோட்டங்க? உயிர்த்தெழுதலின் தோட்டம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்து உயிர் தெழுந்தார். அது என்ன தோட்டங்க? உயிர்த்தெழுதலின் தோட்டம். அல்லேலூயா. அந்த தோட்டத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் செத்து போனாலும் உயிரடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அந்த தோட்டமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது என்ன மரணமே வந்தது. ஆண்டவரே என்ன பண்ணாங்க? ஜீவனை விட்டார், அந்த கல்லறை தோட்டத்திலே வைத்தார்கள். ஆனால் அந்த தோட்டத்திலே இருந்து என்ன பண்ணார்? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுதின் தோட்டமாய் மாறிற்று. நாம் எப்படி இருக்க வேணும்? ஒரு வியாதி வந்துட்டா, அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா, அவ்வளோதாங்க, இனிமே எனக்கு எழுந்துக்கவே முடியாதுங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன பண்ணிட்டோம்? சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், வியாகுலப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, குடும்பத்திலே போராட்டம் வந்துருச்சு. என்ன பண்ணிடுறோம்? சில பேர் என்ன பண்ணுறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியல. நிறைய பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் நான். ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு தாயும் தகப்பனும் வெளிநாட்டில் இறந்துட்டாங்க. ஒரு குழந்தைய அமெரிக்காலையா ஏதோ ஒரு இடத்துல, தாய்லாந்தில் 1.5 வயசு குழந்தைய, ஒரு வருஷம் 8 மாதம் குழந்தை, 18 மாதம் குழந்தையாம் விட்டுட்டு மறித்துட்டாங்களாம். ஹஸ்பண்ட் போய் தற்கொலை பண்ணிட்டாங்களாம். பாருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை. அதை இந்திய சித்தி போராடி ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சின்ன காரியம்னா விழுந்து விடார்கள், சோர்ந்து விடாதீங்க. இருக்குதான், என்ன உபத்திரம் உண்டு உலகத்துல, ஆனாலும் உலகத்தை நீங்க ஜெயித்தீங்க. ஆண்டவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஆண்டவரை அந்த கல்லறை தோட்டத்தில் நீங்க ஜெயிச்சு உயிர் தெழுந்தீங்க. ஆண்டவரை இந்த போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயிர் தெழ வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அப்பேற்பட்ட தோட்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த கவலையை நினைச்சு, அதே வேதனை நினைச்சு அவ்வளவுதான் இனி நான் எழுந்துக்க முடியாது, வாழ முடியாது, கண்ணீரோடு இருக்கிற துன்பத்தோடு இருக்கிற நினைக்காதீங்க. அதிலே மடிந்து விழுந்துடாதீங்க. இந்த நாளிலே என்னால் உயிர் தேட முடியும்,
என் குடும்பத்தை நடத்த முடியும். என் குடும்பத்தை நான் திரும்பவும் கட்டி எழுப்புவேன். சகோதரிகளாக நாம் என்ன பண்ணணும்? சோர்ந்திடாதீங்க, தளர்ந்திடாதுங்க. திரும்பியும் என் குடும்பத்துக்குள் சந்தோஷம் வரும். திரும்ப என் குடும்பத்துல சமாதானம் வரும். திரும்ப என் குடும்பத்துல எல்லா காரியங்களும் நடக்கும். எதெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கலன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாம் நடக்கும். விசுவாசிங்க. ஏன்னா ஜீவ கிறிஸ்து, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்த இயேசு அல்ல, ஜீவிக்கிற இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அதனால நாம் கவலைப்பட தேவையில்லை, துக்கிக்க தேவையில்லை, அழ தேவையில்லை. நின்று போராடி ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஜீவ கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த நாளில் போன வாரம்லாம் கொண்டாடினீங்கல்ல, வெறும் கொண்டாடுறது இல்லைங்க, உங்க குடும்பத்துல கொண்டாடணும் சீக்கிரத்துல. அல்லேலூயா. கண்டிப்பாக நிறைவேறும். அற்புதங்கள் நடக்கும். எது எது நடக்கல நீங்க சோர்ந்து போய்க்கிறீங்களோ சீக்கிரத்தில் நடக்கும். இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 4 விதமான தோட்டத்துக்குள்ள நான் எந்த தோட்டத்துக்குள்ள ஜீவிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்க இந்த நாளிலே சிந்திங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் செபிக்கலாமா? அப்பா, நீங்க இந்த நாளிலே எங்களுக்கு செய்ய போற நன்மைகளை நினைத்து அப்பா நன்றி செலுத்த போறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன நினைச்சு வந்திருக்கிறீங்க? எப்படிதான் அந்த குடும்பத்துக்குள்ள நான் இன்னும் போராடி கொண்டு இருப்பேன் ஆண்டவரே. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் வருது. இதுல எல்லாம் வந்து நான் எப்போது விடுதலையாக போகிறேன்? இந்த தோட்டத்துக்குள்ள எனக்கு எப்போ மகிழ்ச்சி வர போகிறது? ஏதேன் தோட்டம்னா என்ன தெரியுங்களா? அந்த தோட்டத்துக்கு பேரு மகிழ்ச்சி. நீங்க போய் பாருங்க. மகிழ்ச்சியாய் உண்டாக்கின தோட்டம். நாம் இப்போ எப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கிறோமா, துக்கமா இருக்கிறோமா? இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். அந்த தோட்டத்தை நாம் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்? சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய். அத்தாவே, தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த தோட்டத்துக்குள்ளே எனக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்தவர், நீ ஜீவிக்கிறவர், எங்களை போஷித்து நடத்துகிறவர் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படியாக செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.